ரஜினி அளவுக்கோ அஜித் அளவுக்கோ யோசிப்பதற்கோ பேசுவதற்கோ துப்பு கிடையாது உனக்கு. நீ மக்கள்கிட்ட நல்லது பேச வர. இந்த பொதுக்குழுல சொல்றாரு சார், முதல்வர் அவர்களே மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அட மானம் கட்டவனே, உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியாது. வெள்ளை அறிக்கை இவர் கேட்கிறாருல திமுக கிட்ட, ரைட், உரிமை இருக்கு. நான் திருப்பி கேட்கிறேன், இப்ப இது ஜெகதீஷோட ரூட்டும் ஆதவர்ஜனோட கம்பெனியும் இதுவரைக்கும் செய்த அத்தனை செலவுகளை வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா? இல்ல விஜய் செய்த செலவுகளை வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா? விஜய்க்கு எங்க இருந்து அவ்வளவு காசு வந்துச்சு? இன்னொரு அடி அடிச்சா சேகர் செத்துருவான். யாரா சேகர்? நான் தான் வரல. அந்த மாதிரி நிலைமையாயிடும் விஜய்க்கு. பாவம். என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேக்லைன் ஒண்ணு போடுறாங்க. சிபிஐ அதிகாரிகள் டிவிகே அலுவலகத்தில் விசாரணை. மேல என்ன போட்டாங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது. கீழே என்ன போட்டாங்க? சிபிஐ அதிகாரிகள் என்டிஏ அலுவலகத்தில் விசாரணை. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோடங்கி. வணக்கம் வணக்கம் ஒற்றன். நீங்க கூப்பிடாம என்ன சிரிப்பு வருது உங்களுக்கு? வரலையா? நான் சிரிக்கலாம், நீங்க சிரிக்க கூடாது. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஐயோ, தாவேகா தலைவர் விஜய், நடிகர் விஜய் சொல்லிட்டாரு. என்னன்னு? ஐயோ, தமிழக முதல்வர் அப்படியே போய் ஓடி ஒழிஞ்சிட்டாரு. எங்க அறிவாலயத்துல? அத நீங்க பேசக்கூடாது. நீங்க பேச, நீங்க பேசுறீங்க. நான் தான் பேசணும், நீங்க பேசக்கூடாது. சொன்னதை சொன்னங்க. ஏங்க, அவர் அப்படி சொன்னா கூட நீங்க கேட்க கூடாதுங்க. அத நான் தான் பேசணும், நான் மட்டும் தான் பேசணும். நீங்க கேட்கறது மட்டும் தான் உங்க வேலை. பேசுங்க பேசுங்க. பொதுக்குழு பாத்தீங்களா? பார்த்தேன். விஜய் பேசுறது கேட்டீங்களா? புதுசா கேட்டீங்களா? கேட்டேன். இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினாரா பாத்தீங்களா? முன்ன பேசின உரைய விட இதுல கொஞ்சம் பேச கத்துனாரு. ஆனா பேசுனதெல்லாம் பொய் நிறைய. ஏங்க என்னங்க நீங்க அதை விட அவர் பேசுனதை விட குபீர்னு சிரிப்பு காட்டுற மாதிரி பேசுறீங்களே. எவ்வளவு பெரிய ஒரு உணர்ச்சி வேகத்துல கரூர் சம்பவத்தெல்லாம் பேசியிருக்காரு விஜய். என்னத்த நீங்க பாத்தீங்க? நீங்க ஏங்க உண்மையில சூப்பரா நடிச்சாருங்க. சிரிக்காமே நடிச்சாரு. இதுல காமெடி எல்லாம் பண்ணாரு. உண்மையில சிரிக்கல ஒரு மக்கள் நம்ம பார்த்தவங்க சிரிச்சோம் தெரியுமா? சரி, அது போய் தொலையுது. எனக்கு உண்மையிலே இந்த நம்ம பேசுறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு தெளிவுபடுத்துறேன். எல்லாரும் நம்மளை கழிவு ஊத்துறாங்க. நம்மளே இல்ல, என்ன கழிவு ஊத்துறானுங்க. ஆனா அந்த கழிவு ஊத்துற அந்த தற்குறிங்க திரும்பி அதே தப்ப திருப்பி செஞ்சா சொல்லிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கு. குறிப்பா நான் சொல்றேன், இது சீரியஸான மேட்டருங்க. எந்த இடத்துக்கும் குழந்தைகளை கூட்டு வராதீங்க எத்தனை முறை செருப்பால் அடிச்சா கூட இந்த தற்குறி நாய்களுக்கு அறிவே இல்லை. நாய்ங்க தப்பா நினைச்சுக்கினாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தையில வேணாம். சரி, அப்ப அதை நீங்க மியூட் போடுங்க, கட் பண்ணுங்க. ஆனா திருப்பி சொல்ல மாட்டேன். ஏற்கனவே சொன்னதுதான், குறைக்க மாட்டேன். ஏன்னா நான் குறைக்க மாட்டேன், அதுக்கு குறைச்சுன்னு கத்திட்டு இருக்கு பாரு. குழந்தைகளோட வராதீங்கன்னு சொன்னா மறுபடியும் பொதுக்குழுல குழந்தைங்களோட வருது. இந்த தற்குறிகளை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அறிவில்லையா? லேடிஸ் கை குழந்தை தூக்கிட்டு வருது, ஆம்பளை பசங்க குட்டி பசங்களோட வராங்க. மேல என்ன அது பொற்காட்சியா சார்? அது சரி, எஸ்கார்ட்டோட வந்திருப்பாங்க. ஏங்க பொதுக்குழுல எதுக்குங்க? அந்த பயலுக்கு அறிவே இருக்காதுங்க. அரசியல் அறிவு இருக்காது, பொது அறிவு இருக்காது. குழந்தை வேடிக்கை பார்க்க வரான். அப்ப நீ இன்னும் தற்குறியா தானே இருக்க? இன்னும் உனக்கு அரசியல் அறிவு வரல. அவ என்ன பண்ணிருக்கணும்? உள்ள சேர்க்காம தவிர்த்து இருக்கணும். உள்ள வரியா? நீ மட்டும் குழந்தை வரக்கூடாது. ஏன் உன்னை கூட்டு வீட்டுக்குள்ள விட்டுட்டு வா அப்படின்னு விரட்டி அடிக்கணும். அதை செய்ய துப்பு இல்ல. அப்புறம் நெரிசல் மரணம் வராம என்ன நடக்கும்? எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நீ அடுத்தவங்க மேல பழி போட்டு தப்பிக்க பாக்குறிய. எனக்கெல்லாம் இன்னொரு கோவம் என்ன தெரியுமா? பயங்கரமான கோவம். இந்த பேசின பேச்சுல அவர் திமுகவை திட்டுறாரு, என்ன வேணா திட்டிட்டு போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா தார்மீக அடிப்படையில ஒருத்தர் நானும் காரணங்க, சம்பந்தமே இல்லாம நானும் காரணம்னு ஒரு ஆள் சொன்னாருங்க. அவர் யார் தெரியுமா? அஜித். நடிகர் அஜித் நல்ல மனுஷன் ஏன் எல்லாரும் சொல்றாங்க தெரியுமா? சம்பந்தமே இல்லாம அட்டெண்டன்ஸ் போட்டார். அந்த பேட்டி நம்ம பேசியிருப்போம். அதுல சொன்னாரு, இந்த சம்பவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் மட்டும் காரணம் இல்ல, என்ன மாதிரி பலரும் காரணம், நானும் ஒரு காரணம்னு சொல்ற அந்த பெருந்தன்மையான மனுஷரை தராசுல ஒப்பிடும் போது இந்த தற்குறி விஜய் மறுபடியும் என்ன சொல்லுது பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அரசு, அந்த சதி இருக்கு, கான்ஸ்பிரசி தியரியே இது வாயால சொல்லுது. இவ்வளவு நாள வெளியில பேசிக்கிட்டு இருந்தானுங்க. எவனோ 2ஆம் கட்ட தலைவர், ரோட்ல போறோம் வரவன், இவர் சொல்றாரு பல கோடி ரூபாய முதலீடா போட்டு இவருக்கு எதிராக பரப்புரை பண்றாங்களாம். இவரு பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூட வச்சிருக்கிற ஆதவர்ஜுனா அந்த அமைப்பு என்ன பண்ணுது? ஜெகதீஷ் வச்சுக்கிற ரூட் அமைப்பு என்ன பண்ணுது? அதுல கோடியா செலவு பண்ணலையா? மானம் ஈனம் சூடு சொரண சோத்திர ஊப்படி தின்னா வெள்ளை அறிக்கை இவர் கேட்கிறாருல திமுக கிட்ட, ரைட், உரிமை இருக்கு. நான் திருப்பி கேட்கிறேன், இப்ப இது ஜெகதீஷோட ரூட்டும் ஆதவர்ஜனோட கம்பெனியும் இதுவரைக்கும் செய்த அத்தனை செலவுகளை வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா? இல்ல விஜய் செய்த செலவுகளை வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்களா? விஜய்க்கு எங்க இருந்து அவ்வளவு காசு வந்துச்சு? ஒரே நிமிஷம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் கிடையாதுங்க, போய் பரப்பிட்டு இருக்காங்க. பிக்காளி பைய மாதிரி பேசுறான். 3ஆம் தர வார்த்தை. ஒரு நிமிஷம் இருங்க. 2 நாளைக்கு முன்னால யார் போனாங்க அவங்க ஆபீஸ்க்கு? யார் போனாங்க சொல்லுங்க? சிபிஐ போச்சு. அப்புறம் நரேஷன் யார் செட் பண்ணுவாங்க? அந்த நரேட்டிவ் நான் எனக்கு இன்னொரு விஷயம் கோவம்லாம் இல்ல. ஒரு ஜாலியான மேட்டர் ஒண்ணு சொல்றேன். நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர்னால சொல்றேன். வழக்கமா பத்திரிகை எல்லாம் தலைப்பு செய்தி போடுவாங்க.
அதனா என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு ஹெட்லைன்ஸ்ல போடுறாங்கன்னு வச்சுங்களேன். என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேக்லைன் ஒண்ணு போடுறாங்க. சிபிஐ அதிகாரிகள் டிவிகே அலுவலகத்தில் வந்து விசாரணை. மேல என்ன போட்டாங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது. கீழே என்ன போட்டாங்க? சிபிஐ அதிகாரிகள் என்டிஏ அலுவலகத்தில் விசாரணை. நான் சொன்னது கரெக்டாச்சா? அப்ப அந்த நரேஷன் சரியாயிடுமா? இது என்னங்க, இது அநியாயமா இருக்கு. இதை இப்படின்னா அப்ப இப்படிதான் பேசுவீங்களா? பொய்யா பேசுவீங்களா? இதுல கோர்ட்ஸ் வேற பண்றாரா? நறுக்குன்னு மண்டையிலே கொட்டிச்சான். யார் மண்டையில கொட்டிச்சு? ஒண்ணு இல்லைங்க, நான் எதை பத்தியும் கேட்கல. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம்னா நீங்க எனக்கு வந்து டிஎம்கே மேல குற்றச்சாட்டுகள் நான் ஒத்துக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன் சில இடத்துல தவறுதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நான் சொல்லிருக்கேன். இங்கேயும் வந்து இந்த விபத்துல விஜய் மட்டும்தான் காரணம் நம்ம யாருமே சொல்லல, நான் சொல்லல. ஆனா திமுக தலைவரும் நீங்க சொல்ல, நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், விஜய் தான் காரணம். 41 மரணங்களுக்கு கொலைகார விஜய் ஒழிஞ்சிக்கிறாருன்னு சொன்னாரு. நீ என்னயா பண்ணிருந்த? ஒரு மாசமா கோர்ட்ல பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு வீட்டை விட்டுட்டு வெளியில எங்க அங்க சுத்தின நீ போயிட்டு கூட்டாத்துல நீ வந்து கை கட்டி நின்ன யாருக்கு? பிஜேபி. என்ன நீ சீரியஸா பேசுறீங்க? எனக்கு சிரிப்பு வருதுங்க, சிரிப்பா வருதுங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. ஆமாங்க, பின்ன என்னங்க, எங்களுக்கு ஓடி ஒளிகிற திறமை யாருக்குங்க தெரியும்? அது வந்து தற்கொலைகளுக்கு தான் தெரியும். ஓடி ஒளிஞ்சது யாரு? எப்படா அங்க கரூர் சம்பவம் நடந்ததோ நடக்கலையோ அடுத்த 1 மணி நேரத்துல நாங்க சென்னைக்கு பறந்து வந்துட்டு அன்னைக்கு பனையூர் பங்களாவை தாண்டி வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சது தான். அதுக்கப்புறம் எப்ப வெளியே வந்தோம்? நாங்க எப்பங்க வந்தோம்? சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்ததுன்னு சொன்ன உடனே தலைமறைவா இருந்த புசியானந்து வெளியில வராரு. தலைமறைவா டேராடூன் அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்த ஆதவர்ஜனா வெளியில வராரு. நிர்மல்குமார், இப்ப சிடி நிர்மல்குமார் பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, அவரு வெளியில வராரு. வழக்கே இல்ல, வழக்கிலேயே பேர் இல்ல, எஃப்ஐஆர்லயும் பேர் இல்லாத அந்த ஒருத்தர் இருக்காரு, ஊடகத்தெல்லாம் பேசிட்டு தெரிவாரு ஒரு ஆள், அவர் பேர் கூட எனக்கு வர மாட்டேங்குது. அந்த ஆளு என்ன பண்றாரு? அவரு அப்பதான் வெளில வந்து நாங்கெல்லாம் வீட்டுல 1 மாசமா ஓய்வுல இருந்தோம், அமைதியா இருக்க சொன்னாரு. ராஜ்மோகன், வேற யாரும் இல்ல. ஒண்ணுன்னு என்ன சொல்றாங்கன்னா நேரா அங்க போனாங்க வந்தாங்க எல்லாம். இவர் என்ன சொன்னாரு? இப்பயும் வந்து தப்பு இல்லைன்னாரு. ஆனா அந்த போன வாரத்துக்கு முன்னால வந்து அந்த மகாபலிபுரத்தை சந்திச்சார்ல அந்த இறந்தவர்களோட குடும்பம், அப்ப வந்து சாஷ்டாங்கமா காலில் வந்து மன்னிச்சுக்கோங்க என் பக்கத்துல. தகவல் தலைவர, அது தகவல், அதான் தகவல் பரப்பி விட்டது யாரு? முன்னணி ஊடகமா இருக்கிற. இப்ப கூட மானங்கட்ட ஊடகங்கள்ல பல ஊடகங்கள் எனக்கு கோவம் வருதுங்க. அந்த ஊடகங்கள் டைட்டில் போடுறாங்க, அவர் காலரை புடிச்சுக்கிட்டு வண்டியில ஏறினார், அவர் கையை புடிச்சுக்கிட்டு வண்டியில ஏறினார், அவரே அவர் சொந்த காலில் நடந்து வந்து காரில் ஏறினார். என்னங்க தலைப்பாங்க இதெல்லாம்? மானங்கட்ட தலைப்பா இல்ல? உன் மேல மரியாதை வச்சிருக்குமே, 4வது தூண்னு சொல்றீங்க, ஜனநாயகத்தை 4வது தூண். அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல, இது தகவலா வந்தாலும் இந்த தகவல் வந்து அவங்க மூலமா கசிஞ்சு வந்ததுதான், புரியுதுங்களா? காலில் வந்து மன்னிப்பு கேட்டாரு, இவங்களே சொல்லி விட்டதானுங்க. ஒத்துக்கினாரு, அவரே காலில் வந்து மன்னிப்பு கேட்டது தகவலே வந்து. அது வெளியில வரல, தகவலா தானே வந்துச்சு, மறுப்பு தெரிவிச்சுக்கலாமே, தகவலா தானே வந்துச்சுங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? மைக்கு பிடிச்சி, எப்பவுமே இவரு வந்து ஹீரோ தானங்க, பஞ்ச் டயலாக் பேசி வாழ்க்கை ஓட்டுற ஆள் தானே. இந்த ஆளை நம்பி படம் எடுத்தவங்க எல்லாம் தெருவுல இருக்கான், அது வேற விஷயம். இவர் பஞ்ச் டயலாக், இதுலயே என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு? உச்ச நீதிமன்றம் தலையில ஏதோ தீர்ப்பே வந்துட்டு மாதிரியும், இவங்க எல்லாம் நிரபராதிகள், இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல, இப்படி சொல்ற இந்த விஜயோட கூடவே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவராக புசியானந்து ஜாமீன் கேட்கும் போது என்ன வார்த்தையை சொன்னாரு? ஐயா, இது கான்ஸ்பிரசி தியரி மாதிரி எதுவும் சதி நடக்கலங்க, இதுல விபத்து தாங்க, அதனால எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, என்ன விடுதலை பண்ணிருங்க, எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சினாரா இல்லையா? அது வேறவை, இது நாரவை. என்னங்க சினிமா டயலாக் நீங்களும் பேசினா அப்புறம் என்னங்க பண்றது? சரி, அப்ப சினிமா தான் அது. இப்போ இன்னைக்கு நடந்த இந்த பொதுக்குழுல இருந்து விஜயோட உரையை வச்சு நான் ஒன்னே ஒன்று சொல்ல விருப்பம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமாவும் பாஜகவும் அஇஅதிமுகவும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்பயும் என்ன சொல்றாரு தெரியுமா? அதுல என்னுடைய போட்டியே வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் சொல்றாங்க. எடப்பாடி வாண்டடா வந்து இந்த படம் நம்ம சுந்தர்சி படம் வச்சுமா, டே நானா ரவுடி தான் வண்டியில அந்த மாதிரி இவர் வர்றாரு. ஆக்சுவலா இப்ப உஷாரா இருக்க வேண்டியது யாருன்னா அஇஅதிமுக தலைவரான நீங்க சொல்ற காமெடியிலேயே எடப்பாடி பழனிசாமி, அதாவது பொதுச் செயலாளர். புரியுது நீங்க சொல்ற காமெடியிலேயே அந்த எண்டு நீங்க பாத்தீங்களா? 400 ரவுடி தான் வண்டியில ஏறிடுவாரு வடிவேலு. அங்க ஸ்டேஷனுக்கு போன பிறகு இன்னொரு அடி அடிச்சா சேகர் செத்துருவான். யாரா சேகர்? நான் தான் வரல, அந்த மாதிரி நிலைமையாயிடும் விஜய்க்கு. பாவம், கொரில்லா செல்ல தான் போடுவாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. விஷயங்கள் நீங்க சொல்றது புரியுது எனக்கு. எடப்பாடிக்கு வந்து இப்பவாது எடப்பாடி உணர்ந்து பாரா. இப்ப வந்து எடப்பாடி வந்து நீங்க ஊர் பிரச்சாரம் எல்லாம் போறீங்க, எங்கெங்கயோ போறீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஏன்னா தகவல்கள் என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அஇஅதிமுக கூட்டணியில வந்து விஜய் சேர போறாங்க. விஜய சேர்த்தாங்கன்னா அஇஅதிமுகக்கு
அஇஅதிமுக பெரிய மைனஸாக கண்டிப்பா இல்ல அதிமுகல விஜய் சேர மாட்டாருங்க. விஜய வச்சுக்கிட்டு தான் பிளே பண்றாங்க. ட்ரம்ப் கார்டே விஜய் தான். விஜய் வச்சு ட்ரம்ப் கார்டா யார் யூஸ் பண்றாங்கன்னா பாஜக, அதாவது RSS ஓட அமித்ஷாவோட ஆலோசனையின் பேர்லாம் எல்லா வேலையும் நடக்குது. இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு போட்டோம். என்ன நடந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் தெளிவா தெரிஞ்சுங்க. என்ன நடந்தாலும் மக்கள், இந்த மக்கள், நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த போடுற டிராமா, இந்த விஜய் பேசுற பஞ்ச் டைலாக்கு, இதுவரை இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு ஒத்த புள்ளையோ பூண்டையோ புடுங்கி போடாது விஜய் நேரடியா முதல்வர் நாற்காலில் வந்து உட்கார்ந்துக்கிட்டாருன்னா பாக்குறவங்க எல்லாம் பைத்தியக்காரனா? 67, 68 இருந்து ஆரம்பிக்குது வரலாறுன்னு சொல்றாரு. அதன் பிற்பாடு நடந்த எல்லா சம்பவங்கள்ல எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு. இவருக்கு இவ்வளவு பேசுறவர் எங்கேயாவது இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அச்சத்துல இருக்கு. தமிழ்நாடு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கும் போது தேர்தல் கமிஷன் SIRன்னு சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்தை நடைமுறையை கொண்டு வந்து திணிச்சு நம்முடைய வாக்குகளை, நியாயமான வாக்குகளா திருடுறதுக்கு முயற்சி எடுக்கிறானே. நீ மானம் கட்டவனா இருந்தா இல்ல மானம் உள்ளவனா இருந்தான்னா நீ அதுக்கு ஏதாவது ஒரு பதில் அதிரடியா சொன்னியா? எப்ப பார்த்தாலும் திமுகவை சுரண்டிக்கிட்டே இருக்கிறது உன்னுடைய வேலையா போச்சுன்னு நான் சொல்லல. பாக்குற மக்கள் எல்லாரும் உன்ன காரி துப்புறாங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? இப்ப எஜமான் சொல்றதை கேக்குறாரா? ஒரு ஆட்சி இருக்கு. இப்ப ஏடிஎம்கே போன ஆட்சியில இருக்கும்போது திருப்தியானவர்கள் இருந்தாங்க, அதிருப்தியானவர்கள் இருந்தாங்க. பொதுமக்கள் சார் அதிருப்தி இருக்கதான் சார் செய்யும். அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்க திமுக திருப்தியானவர்கள், அதிருப்தியானவர்கள். அது தப்பு இல்ல. இவன் என்ன பண்றாங்க, எதிர்கட்சி வேற யாரும் பேசல, இதை அட்வான்டேஜா எடுத்துட்டு விஜய் இது சும்மா திமுக குத்துறமே. நீங்க அதிகப்படியான பேச்சு அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க அமைதியா நீ உன்னுடைய செயல்பாடு என்ன? நான் வந்து மாற்றா வரப்போறேன், மாற்று சக்தின்னு சொல்ற இல்ல. உனக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கு, திறமை இருக்கு, திராணி இருக்கு, தெம்பு இருக்கு, ஆண்மை இருக்குன்னா உனக்கு இருக்கிற விஷயத்தை நான் இதெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன். ஏன்னா உனக்கு அது என்னன்னே தெரியாது. நீ மக்கள் மயங்கி உடறாங்கன்னா ஓடி போய் பங்கர்ல பதுங்கி ஓடி போய் 25 நாள் கழிச்சுதான் வெளியே வந்த ஆள் நீ வந்து அறிவாலயத்துல போய் முதல்வர் ஸ்டாலின் ஒளிஞ்சிப்பாரு. அவங்க வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு அவர் போய் அறிவாலயத்தில் ஒளிஞ்சிப்பாரு. அட சூடு சொரணருக்கு உப்பு போட்டு தின்றவனா தானே அவனுக்கு தெரியும். அவங்க அப்பாவை போய் கேட்க சொல்லுங்க, வேற யாரும் கேட்க வேணாம். SAC கிட்ட போய் திமுகவுடைய வரலாறை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நான் திமுக காரன் கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பெரும்பாலான பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குன்னா திராவிட இயக்கங்களுக்கு இல்லாம வந்து கிடையவே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா மீது கூட பல மாற்று விஷயங்கள் இருக்கும். ஆனா எந்த இடத்திலும் தமிழ்நாட்டை அந்த அம்மா அடகு வைக்கல. அதனால அந்த அம்மா மாதிரியோ இல்ல கருணாநிதி மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ பல்வேறு விஷயங்கள் இருந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு தனியா இருக்கு. இந்தியாவிலேயே சார் எனக்கு கூட தான் மாற்று கருத்து இருக்கு, எனக்கு கூட தான் வந்து பல்வேறு முரண்கள் இருக்கு திமுக அரசாங்கத்தின் மீது. ஆனா அதை விட நீ என்ன பண்ணிட்ட? அதிமுக எடப்பாடியை கூட என்னால ஒரு விதத்துல ஏத்துக்க முடியும். ஏன் ஏத்துக்க முடியும் தெரியுமா? இந்த 4.5 வருஷம் இருந்தாலும் அடிமையா இருந்தா கூட எந்த இடத்திலையும் அவருடைய செய்கையில ஆமா நான் அடிமைதான், நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சர் ஆனேனாலும் எங்கேயுமே வந்து இந்த அதிமுக செதறுண்டு போயினாலும் பரவாயில்ல, பதவி எனக்கு இருந்தா போதும், இன்னைக்கு வரைக்கும் அதில் தான் இருக்காரு, அதுல உறுதியா இருக்காரு. வேட்டி கட்டி தமிழன். திமுக மாற்று அதிமுக தான், இதை எங்கேயுமே மாத்த முடியாது. அதனால எடப்பாடியை நான் ஒத்துக்கிறேன். இல்ல அந்த விஷயத்துல எடப்பாடி எவ்வளவு காலவாரம் நினைச்சாங்க. இவர் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தா கூட டிடிவி கிட்டிலாம் அதுக்கப்புறமா ஒரு கும்பல் எல்லாம் கூடினாங்க. ஒண்ணு அசைக்க முடியல நம்பது. அப்ப அவருடைய வளர்ச்சியை அவர் பார்த்துட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒண்ணு என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இது 2 கட்சிகள் தான் இனிமே முடியாது. பாஜக வரட்டும், காங்கிரஸ் வரட்டும், இதுவா இருக்கட்டும். நீங்க வேற ஸ்டேட்ல எதுனா வந்து திடீர்னு இவங்க முன்னால வந்துட்டாங்கன்னா ஏத்துக்கலாம். பட் இனி வரைக்கும் பார்த்தா திமுக அதிமுக தான் போயிட்டு இங்க வந்து ரத்தத்திலே ஊறி போயிடுச்சு. இதுக்கு நீங்க மாற்றா வரணும்னா தெளிவா நீ என்ன செஞ்சிருக்க? விஜய் 0 என்னத்த செஞ்ச? நீ ஒரு நடிகனா இருக்கும் போது ஒத்த பைசா கொடுக்கலங்க, நீ கொடுக்கல, எதுவுமே செய்ய யாருக்கும் ஒரு நல்லது கூட பண்ணது இல்லைங்க. இதான் சொல்ல வரேன். நீங்க முன்னாடி கூட பண்ணல சார். இந்த சமயத்துல நான் முடிச்சு விட்டுறேன். இதே சினிமால இருக்கக்கூடியவங்க தான் உன்னை போல அரசியல் வராம இருந்தாங்க. ஏன் நயன்தாரா செய்யலையா? எத்தனை பேருக்கு செய்யறா? சிவகார்த்திகேயன் செய்யலையா? அஜித் செய்யலையா? இந்த மாதிரி எவ்வளவு பேர் செய்யறாங்க. சூர்யா அவங்க செய்யலையா? ஊர்ல இருக்கவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் எவ்வளவு பேர் செய்யறா? உனக்கு மேல ஊர்ல இருக்கிற நடிகைகள் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. நீ இன்னைக்கு அரசியல் வந்துட்டு திமுக திட்டுற, மத்த கட்சி திட்டுற. இவரும் கொடுத்திருக்காரு சார். எப்ப தெரியுமா கொடுத்தாரு? 2005-6 காலகட்டத்தில் அங்க இலங்கையில பெரும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பெரிய வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. நடிகர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. சிலம்பரசன் கூட 2 லட்சம் ரூபா கொடுத்தாருங்க. விஜய் என்ன எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா? 500 ரூபா கொடுத்தாரு. 500 ரூபா. அன்னைக்கு அவர் மார்க்கெட்ல சிலம்பரசன் நல்ல மார்க்கெட்ல இருந்திருப்பாரு, இவர் மார்க்கெட் இல்லாம இருந்திருப்பாரு. அன்னைக்கு
காசு கையில இருந்து புடுங்கி கொடுக்க கூட துப்பு இல்லாதவர் தாங்க இவர் சொல்றாரு. நீ அது கூட பரவாயில்லங்க, அது 500 கொடுத்தியா 1000 கொடுத்தியா 5000 கொடுத்தியான்னு மேட்டர் இல்ல. நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகு இது வரைக்கும் எதுவுமே செய்யல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல உன் கட்சி ஆரம்பிச்சதுனால உனக்காக போஸ்டர் ஒட்டி உனக்காக டிக்கெட் எடுத்து சொந்த காசை போட்டு படம் பார்த்த ரசிகன் உன்னுடைய ரசிகனா மாறி அவனுக்கு ஒரு கட்சி பதவி கொடுத்து மாவட்ட அளவுல அவனுக்கு பொறுப்பு கொடுத்து திருச்சியில இருந்து ஒருத்தன் கிளம்பி வரான் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு. வழியில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு 5 பைசா கொடுக்காத தற்குறி பேச்சு பேசுது மனிதாபிமானத்தை பத்தி. இந்த பொதுக்குழுல சொல்றாரு சார், முதல்வர் அவர்களே மனிதாபிமானம்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அட மானம் கட்டவனே, உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியாது. அந்த அம்மா தாய் கதறுது சார். கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறீங்களா ஐயா? அங்கேயும் இந்த மானம் கட்டது என்ன பண்ணிருக்கு தெரியுமா? 38 பேர் தான் பணம் கொடுத்துருக்கு, இன்னும் 2 பேர் கொடுக்கல. ஏன்னா அந்த 2 பேரும் சிபிஐ எங்களுக்கு வேணான்னு சொன்னாங்கன்ட்டு. இன்னைக்கு நீ மனிதாபிமானத்தை பத்தி பேசுற, உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல பஞ்ச் டயலாக் பேசி பேச்ச எப்பவுமே பாத்தீங்களா, வேலை செய்யறவன் பேச மாட்டான். வேலை செய்யறான் பாருங்களேன், மக்கள்கிட்ட போய் நேர்மையா வேலை செய்யற சூர்யா எங்கேயாவது வெளியே பேசுறாரா? எத்தனை IAS IPS எத்தனையோ 2ஆம் கடைநிலை ஊழியர்களை அரசு ஊழியர்களா மாத்தின பங்கு, நிர்வாக பதவியில் அத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்த விஷயம். அந்த அகரம் பவுண்டேஷனுக்கு முன்னாடி அவங்க அப்பா சிவகுமார் அறக்கட்டளையா இருந்து மாறி அப்புறம் அகரம் பவுண்டேஷனா மாறி உழவர் பவுண்டேஷனா மாறி இன்னைக்கு வந்து அவ்வளவு விஷயங்களை கோடிக்கணக்கில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நாங்க தான் செய்யறோம் சொல்லிக்கிறாங்களா? ப்ரொடியூசர் எவ்வளவு பேர் செய்யறானுங்க, அதுவே வெளியில தெரியலீங்க. வேணும் பெருசா செஞ்சுட்ட மாதிரி கிச்சாங்க. நீங்க ஒத்த பைசா கூட உன்னை நம்பி வந்த ரசிகன் நீ வெளியாளுக்கு செய்ய வேணாங்க. எனக்கு எங்க கோபம் வருதுன்னா, மனிதாபிமானத்தை குறித்து நீ வந்து பொதுக்குழுல பேசுகிற இதே விஜய்க்கு என்ன மனிதாபிமானம் இருக்குன்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா உங்க அப்பா ஒரே பையன் தானே, நீ ஒரே பையன் தானே. அப்பா ஆசையா ஒரு வீடு கட்டியிருக்காரு, உனக்கு போறதுக்கு என்ன கேடு காலம் உனக்கு அங்க? எனக்கு அதை விட ஒன்னே ஒண்ணு, இவ்வளவு நாள் கூட நான் வந்து சரி ஒரு அரசியலா தான் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அவர் பேசின பேச்சை பார்க்கும்போது ஒரு தரம் கெட்ட கீழ்த்தனமான ஒரு அரசியல்வாதியா பொய் கலந்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னன்னா, திமுக மீது எனக்கு பல ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கு. சில விஷயத்துல நம்ம 2 பேருமே பேசும்போது பேசுங்க, இந்த மாதிரி தொட மோசமாலாம் திட்டிருக்கோம் நம்ம, அவங்க தவறு செய்தாங்கன்னா அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா நீ வந்து போட்டி வந்து டிவி கேட்கும் டிஎம் கேட்கணும் போதே உன்னுடைய ஆலோசகர்களும் உனக்கு அரசியல் ஞானமும் எந்த அளவுல நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்று தெரியுது. நீ வந்து எங்களுக்கு போட்டி 3 பேருக்குள்ள அஇஅதிமுக சொன்னா இதுக்கு காரணம் சொல்லிட்டுங்களா? இந்த ஆணவ பேச்சுக்கு முதல்வர் ஆணவத்தின் உச்சத்திலிருந்து பேசுறாருன்னு சொல்றாருல்ல, இந்த விஜயனுடைய ஆணவ பேச்சுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சதி, கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ற ஒரு சதி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? அந்த சதி, ஒரு ஊடகம், ஒரு தனியார் ஊடகம் ஒரு சர்வே எடுக்குது. அந்த ஊடகம் சொல்லுது இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இருக்குன்னு சொல்லுது. யாருக்கு? இதுவரை எந்த தேர்தலையுமே சந்திக்காத விஜய்க்கு மக்கள்கிட்ட 20% வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, சும்மா இல்லாம இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுக்கு குறைவான சதவீதமோ எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு அதிகமான சதவீத வாக்குகளும், அதாவது திமுக விட அதிக வாக்கு எடப்பாடிக்கு, எடப்பாடி விட திமுக விட இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட 20% வாக்குகள் வந்து தாவேகா விஜய்க்கு அப்படின்னு ஒரு சர்வே வெளியிட்டு அதன் மூலமாக ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. எப்படின்னா, மக்கள் ஆதரவு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இருக்கு, திமுகவை மக்கள் புறக்கணிக்கிறாங்க, ஓரங்கட்டுறாங்கன்னு ஒரு சர்வே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் ஒரு சர்வே எடுக்குது. அந்த சர்வேலையும் பாத்தீங்கன்னா 18% வாக்குகளை இவர் பெறுகிறாருன்னு கிரியேட் பண்றாங்க. போய் மக்கள்கிட்ட போய் நீங்க நின்று நிறைய உங்களை மாதிரி ஊடகங்கள், யூடியூப் ஊடகங்கள் போய் மக்கள்கிட்ட போய் ஐயா இந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு, விஜய் மறுபடியும் பேச வந்திருக்காருன்னா எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தைன்னா, ஓடி போய் ஒளிஞ்சவனுக்கு என்னங்க தெரியும்னு கேக்குறாங்க. நான் சொல்லல சார், நான் சொல்லல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஓட்டுன்றது ஒரு சதவீதம் வரும் சார். ஆனா நீ வந்து 18% நீ திமுகவோட அதிகம் அஇஅதிமுக அதிகம் நீ வந்து வாங்கலாம் சார் ஓட்டு. நீ வந்து சீமா விட குறைவாதான். ஏன்னா சீமான் கட்டமைப்பு வச்சிருக்காரு, அது எல்லா இடங்களும் கட்டமைப்பு வச்சிருக்காரு. அவருடைய ஏற்கனவே இந்த அதிமுகவும் திமுகவும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள், என்ன மாதிரியான வேலைகளை, தேர்தல் வேலைகள்னு சொல்லப்படுகிற தேர்தல்னு கோட்ஸ் நீங்க போட்டுக்கணும், என்ன மாதிரியான அடக்குமுறைகளை செய்வாங்கன்னு திராவிட கட்சிகள் செய்யும்னு சீமானுக்கு தெரியும். 10 வருஷமா எலெக்ஷன்ல இருந்திருக்காரு, அடி வாங்கி இருக்காரு. ஆனா நீ உனக்கு பூத்து கமிட்டி போறது கூட ஆள் இல்லையே.
இங்க கூப்பிடுற பொதுக்குழு உறுப்பினர்கள்னு வரவன் பூரா பாத்தீங்கன்னா அவனை பார்த்தா பொதுக்குழு மாதிரி அவங்க பூரா வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அதனாலதான் குடும்பமா வருது. பொதுக்குழுக்கு எவனாவது குடும்பமா வருவானா? பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் கூட்டின்னு வருவானா? எந்த அரசியல் கட்சியில் இல்லாத ஒரு கேவலங்க அது. நீ நேர்மையா அரசியல் கட்சி நடத்தினா ஏன்டா குழந்தைய கூட்டு வர? நீ உனக்கு சம்பந்தம் இல்ல, ஏன் குடும்பமா வந்த? வெளியில போட்டோ எடுத்துக்கு வர கூட்டங்க, செல்ஃபி எடுக்கிற கூட்டம். செல்ஃபி கூட்டம் எப்படிங்க ஆட்சிக்குள்ள வரும்? ஒண்ணு சொல்றேன் சார், ஒரு அரசியல்வாதியா இருக்க, ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறனா முதல்ல உனக்கு மீடியாவை ஃபேஸ் பண்ணதே இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீ டிடிவி தினகரன் கிட்ட 20 இல்ல 50 ஊடகவியலாளர் இருந்து கேள்வி கேட்டா பதில் கொடுப்பார். சீமான் கிட்ட கேட்டா பதில் கொடுப்பார். இப்ப உதயநிதி கிட்ட இப்ப கேட்கறாங்க, கேட்டாலும் ஏதோ ஒன்று பதில் கொடுத்துறாரு. ஆளால் எல்லாம் பதில் கொடுப்பார். எடப்பாடியார் கிட்ட கேளுங்க சொல்லுவாப்புல. இருக்கிற அரசியல் அண்ணாமலைக்கு யாரும் கேட்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா விஜய் கிட்ட ஒரு ஆளுக்கே பதில் பண்ண. நான் என்ன சொல்றேன்னா, நீ இருக்கிற ஊடகத்துல நீ கேவலமா கூட நீ நினைச்சுக்கோ. உனக்கு பொறுத்த வரைக்கும் எதனா ஒரு நல்ல ஊடகங்கள் இந்த சேனல்ஸ் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கனா கரண் தப்பாருன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதெல்லாம் தேவை சார். பொது வழிக்கு வந்துட்டேன். நீ வந்து முதலமைச்சர் ஆசைப்படுறிய, வெளியில வந்தா 100 பேர் மைக்கிங் எடுத்தா செய்வான். பதில் சொல்ல துப்புலன்னா ஏன்டா வரீங்க பொது வெளிக்கு? வீட்டுக்குள்ள பனையூர்லயே உட்காருங்க, அங்கே தலைமைச் செயலை வச்சுக்க, அங்கே நடத்துங்க. நீங்க வேணாங்க, அந்த கரண்ட் தப்பாரம் வரவனா யாரும் வர வேணாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ற பேர் அந்த மாதிரி யாருன்னா ஒரு ஊடகத்தையாளரை கூப்பிட்டு சார் வச்சு நீ தைரியமா கேள்வி கேளுன்னு சொல்லி, அதை எங்க அண்ணன் அஜித் கிட்ட சொல்லுங்க, கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுப்பாரு. கூப்பிட்டு செருப்பேல அடிச்சிருக்காரு, பேட்டியே கொடுக்க மாட்டாரு, தைரியமா செருப்படுத்த அடிச்சிருக்காரு பாருங்க. அந்த அவரை மனுஷனா ஒத்துக்கலாங்க அஜித்த. நீ வந்து இவரை விட அதிக செல்வாக்கு மிக்க மனிதராக பார்க்கப்பட்டவர் ரஜினிகாந்த். யாரு? விஜய் விட செல்வாக்கு மிக்க மனிதரா பார்க்கப்படுறாரு. இன்னைக்கும் அவர் ரசிகர்கள் இன்னும் அவர் மேல வெறியா இருக்காங்க. எங்கேயுமே அவர் குறைச்சு மதிப்பிடவே இல்லை. அவர் நினைத்திருந்தால் இவரை விட பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா தன்னை தவறாக வழி நடத்திடுவாங்க. அதனால தன் ரசிகன் பாதிக்கப்படுவான்னு வரலங்க அவர் அரசியலுக்கு. இந்த உணர்வு, இந்த மனிதாபிமானம் துளியளவும் இருந்திருந்தால் உனக்கு கிடையாது. ரஜினி அளவுக்கோ அஜித் அளவுக்கோ யோசிப்பதற்கோ பேசுவதற்கோ துப்பு கிடையாது உனக்கு. நீ வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லது பேச வர, நீங்க வாட்சி பார்க்க ஆரம்பிச்சீங்க, டைம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் மாதிரி என்னால பொய் சொல்ல முடியாது, அவர் மாதிரி அள்ளி விட முடியாது. அப்படியே பேசிட்டு மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு உடனே பஞ்ச் டயலாக் பேசி காத்திருக்க முடியாது. விஷயத்தை பேசுவோம், அது வேலை முடிச்சுன்னா கிளம்புடா தம்பி அப்படின்ற மாதிரி நம்மளும் கிளம்பிடுவோம். டைம் முடிஞ்சு போச்சு. பொதுக்குழு ஒரு போட்டோ எடுக்கிற செல்ஃபி கூட்டம், ஒத்துக்கிறீங்களா? அது உண்மைதான், அவ்வளவுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி விஜய்ன்றதோட நடிகர் விஜய்னவே ஒரு நடிகர் விஜய்னு சொல்லிட்டு போயிடலாம். நீ வந்து இவங்களே சொல்லிக்க வேண்டியதுதான், பனையூர் பங்களா, பனையூர் பண்ணையாருன்னு சொல்லாமா? பனையூர் முதலமைச்சர் இனிமே அவருக்கு பேரு பனையூர் முதலமைச்சர். அவர் போட்டியிடுற தொகுதி எது? பனையூர். ஐயோ, பனையூர் வந்து தொகுதியிலே இல்லைங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அரசாங்கம் தவறு. திமுக அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சதி, பனையூர் தொகுதியாக அறிவிக்கவில்லை. ஒரு போராட்டத்தை அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா இன்னொரு தொகுதி மகாபலிபுரம். அடடா, மகாபலிபுரம் தொகுதி இல்லாம போச்சு. மகாபலிபுரம் தொகுதி இல்லைன்னா இதற்கு காரணம் திமுக அரசாங்கத்தினுடைய சதி, உடனே கூட்டத்தை போடுறா அப்படின்னு நாளைக்கு தற்கொலைகள் போராட்டம் அறிவிப்பாங்க. ஓகே, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. நன்றி கோடங்கி. வணக்கம். நன்றி நேயர்களே.